பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, Thank you, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால. நன்றி ராஜா இயேசு ராஜா, தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, தேங்க்யூ அப்பா. இயேசு ராஜா, நன்றி Thank you, ராஜா, இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. உங்க நாவு நாவால புகழப்பட்டால், வாயால கூப்பிட்டேன் நாவால புகழ்ந்தேன். பக்தன் சொன்னார், வாயால கூப்பிட்டேன் நாவால புகழ்ந்தேன். நாவால புகழ்ந்தேன். இதுதான் ஜெபம். வாயால கூப்பிடுறோம், வாயால கூப்பிடுறோம், நாவால புகழ்றோம், நாவால புகழுகிறோம். அந்நிய பாஷை பெருகட்டும் பெருகட்டும். அந்த மை கொடுக்குறீங்களா? வெல்கம் விக்டர், வாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்ரீலங்காவிலிருந்து ஏறத்தாழ 35 ஆண்டுகள். ஆமென் விக்டர், 35 ஆண்டுகள். அப்பா எவ்வளோ வருஷம் ஆச்சு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து? 34 வருஷம். சென்னையில் சாதாரணமாக ஊழியம் ஒன்றும் இல்லாமல் இருந்து இன்றைக்கு ஒரு பெரிய பிரமாண்டமான கத்தீட்ரல் சர்ச்சை கட்டி பகுதியில், திருவொற்றியூர் பகுதியில் பல தடைகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீலங்கன் மிஷனரி, இவங்க அப்பா ஒரு பெரிய ஊழியர், நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது 2 அண்ணன்மாரும் ஊழியம், தங்கச்சியும் முழு நேரமாக ஒரு குடும்பத்தில் ஊழியத்துக்கென்றே வித்து போட்ட கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பேர் பிரித்து இன்றைக்கி மகா பெரிய ஊழியம். கர்த்தர் ஒரு ஜெப வீரன். ஒவ்வொரு முறையும் இரவு ஜெபத்துக்கு மதுரை சென்னைக்கு போகும்போதெல்லாம் அவர் தான் ஜெபம் நடத்துவார் ஜனங்களை. அப்படியாய ஒரு தற்செயலாக பார்க்க வந்தார். விடுவோமா நாங்கள்? இப்படிப்பட்ட ஜெப வீரர்களை விடக்கூடாது. ஹல்லேலூயா. போய் வாங்க, சின்ன ஜெபம் பண்ணு. அவங்க தான் துணைவியா. வாங்கடா, 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை வரல. அப்படியே ஆசீர்வதிங்க. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ராமா கஷாதா காபா மிஷினரியாக வந்த குடும்பம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பல அகிலமெங்கு போய்கிட்டு இருக்கிறாரு. கடந்த மாதம் பூரா யூரோப்பில் 1 மந்த்தாக விக்டர். ஹல்லேலூயா, 1 மந்த்தாக ஊழியம். அப்படியாய் கர்த்தர் இந்த அருமையான மகனையும் மகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு, வேலையும் பார்த்து கொண்டு ஊழியத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு மனிதனை இயேசு வந்தால் என்ன செய்வார்னு இந்த குடும்பம் தான் சாட்சி. இந்த குடும்பம் தான் சாட்சி. ஒன்றுமில்லாமல் ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த சென்னைக்கு வந்து இன்றைக்கு ஓஹோன்னு இருக்கிறாருன்னா ஒரே ஒரு காரியம்,
எல்லாம் உம்மாலே வந்தது, உமக்கே மகிமை. கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ. ஒண்டர்ஃபுல் ஜீசஸ். கைதட்டு வரவேறுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தின் நாள். அன்பு தந்தையோடு ஃபாதரோடு இருந்து கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவர் ஜெபிக்கவும் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவன் எழுப்பி தந்திருக்கிற அருமையான உன்னத தேவ மனிதர் எங்கள் அன்பு தந்தை. கர்த்தர் அவர் மூலமாய் செய்து வருகிற மாபெரும் கிரியைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். எப்படியாகிலும் இங்கு வரும் பொழுது அப்பாவை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அதே போல அவரோடு இருக்க பேச கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஜெபத்தை விரும்புறீங்க? ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஜெபத்தை போல ஒரு வல்லமையானது ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல நீங்க ஆமென் சொல்லுவீங்களா? நான் எங்க பிரசங்கிக்க போனாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஜெபம் நடத்துவேன். நம்ம தேவனோடு இணைக்கணும். என் ஊழியத்தில் தேவனோடு ஒரு 10 நிமிடம் நான் பேசினாலும் நீங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும். வேதத்தில் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்துக்கும் இல்லாத பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் சொல்லுங்க. அவரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா மாறுறான். ஒரே ஆவியா மாறுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் அவரோடு இசைய போறோம். அந்நிய பாஷை பேசி இசைய போறோம். ஆண்டவரை நெருங்க போறோம். நான் ஜெபம் நடத்த இல்லை, உங்களை ஜெப வீரனா மாற்ற போறேன். இன்னைக்கு அந்த ஜெபாவி உங்களுக்குள்ள வரப்போகுது. அவரோடு இசையும் பொழுது நாம் ஒரே ஆவியா மாறும். கிட்டத்தட்ட 34 வருஷம் அந்நிய பாஷை பேசணும் 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 சொல்லி மக்களை உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன உள்ளத்துல பேசுறாரு. ஒவ்வொரு விசுவாசியும் குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகிலும் 20 நிமிஷத்திலிருந்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். இன்னிலிருந்து உங்க ஜீவியம் மாற போகுது. வாயை திறந்து சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போக முன்னாடி நாம் தேவனோடு இணைய போகிறோம். ஒரு 20 நிமிடம் ஆகிலும். இன்னைக்கு நீங்க 20 நிமிஷம் ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் அது 30 நிமிஷமா மாறும். 30 நிமிஷம் 1 மணி நேரமா மாறும். அதுக்கு பிறகு அது உங்க வாழ்க்கையா மாறும். எங்க சர்ச்சில் 72 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் நடத்துவோம். 72 மணி நேரம் 24 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆமென் ஆவியிலே பேசுகிறான். உங்க ஆவி விண்ணப்பம் பண்ண போகுது. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை குறித்து சொல்றேன். அம்மா, நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது எதுல பேசுறீங்க? சொல்லுங்களேன். உங்க ஆவி சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. என் ஆவி எதுல வல்லமை தர போறாரு? எதுல வல்லமை? ஆவியில. ஆமென். உங்க ஆவி விண்ணப்பம் பண்ணுது. 1 கொரிந்தியர் 14:14 சொல்லுது, ஒருவன் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணும் போது அவன் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுகிறான். உங்க ஆவியில் ஒரு நெருப்பு வரப்போகுது. ஆவியிலே அனலாயிருங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. ரதனமா சாந்தனமா. நீங்க அந்நிய பாஷை பேச பேச உங்க ஆவியில ஒரு நெருப்பு. அந்நிய பாஷை பேசும் பொழுது நீங்க மனுஷனோடு பேசாம நீங்க தேவனோடு பேசுறீங்க. சொல்லுங்களேன், தேவனோடு பேசுறீங்க. நான் ஜெபம் நடத்த வரல. இன்னைக்கு ராத்திரி 20 நிமிஷம் நீங்க அந்நிய பாஷை பேச போறீங்க. 20 நிமிஷம் தேவனோடு பேச போறீங்க. உங்க ஜெப வாழ்க்கை மாற போகுது. யார் ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெப வாழ்க்கை மாற போகுது. தேவனோடு பேசுறீங்க. அந்நிய பாஷை பேசும் பொழுது தேவனோடு பேசுறீங்க. நீங்களும் தேவனும் பேசிட்டே கேளுங்களேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் ரகசியத்தை பேசுகிறான். எதை பேசுறான்? சத்தமா சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது, எழுதப்பட்டபடியே தேவன் தம்முடைய பிள்ளைகள் அன்புக்குழுக்கு ஆயத்தம் பண்ணினது கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில்
ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாரு, 25ஆம் வருஷம் ஆண்டவர் டிசம்பருக்குள்ள எனக்கு செய்ய போறது பாஸ்டர், என் கண்ணு பார்க்கலையே, என் காது கேட்கலையே, என் இருதயத்துல தோணலையே. ஆனா 10ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நமக்கோ யாரு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினது கண் காண போகிறது. எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் ஜெபிப்போமா? பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவனுடைய ஆழம் யாருக்கு தெரியும்? தேவனுடைய ஆழம் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, ஆவியானவர். பேசுங்க பேசுங்க, ஆவியானவர். சொல்லுங்களேன், யாருக்கு தெரியும்? தேவன் இந்தியாவில் செய்ய போற திட்டம் யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆழங்கள் யாருக்கு தெரியும்? தேவனுடைய ஆழங்கள் யாருக்கு தெரியும்? அந்த ஆவியானவர் இப்ப என்ன செய்யறாருன்னா, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாரு. அந்நிய பாஷை பேசும் பொழுது தேவ ஆழத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசுவோமா? பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் ஜெபம் நடத்த வரல, எல்லாம் வாயை தருது. இன்னும் கொஞ்சம் சத்தமாய் பேசுங்க. தேவனோடு பேசுறீங்க, தேவனோடு பேசுறீங்க, தேவனோடு பேசுறீங்க. ஒரு ஜெப ஆவியை தேவன் தருகிறார், ஒரு ஜெப அக்கினியை தேவன் தருகிறார். நீங்கள் ஆவி மனிதனாய் மாறுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பேசலாமே. பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆவியில ஜெபம். உங்க ஆவி விண்ணப்பம் பண்ணட்டும், உங்க ஆவி விண்ணப்பம் பண்ணட்டும் பிரதர். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அந்நிய பாஷை பேச பேச பக்தி விருத்தி என்று வேதம் சொல்லுது. பக்தி விருத்தினா நீங்க கட்டுறீங்க, உங்க வாழ்க்கை கட்டப்படுது, உங்க வாழ்க்கை கட்டப்படுது. விடாதீங்க, பேசுங்க. ஒரு ராதானா பேசணும், பேசணும். ஓரா காடா நாரா பாடா நாரா காடா நாரா உராதானா மஷாந்தன ரகதன மனரபா உரபதன ரகதன 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 உரபதன ரகதன மனரபதன ரகதன மஷாந்தனமா. ஒரு ஜெபாக்கினியத்தாங்க, ஒரு ஜெபாவியத்தாங்க, ஒரு ஜெபாக்கினியம். உங்களை கட்டி எழுப்புறீங்க, உங்களை கட்டி எழுப்புறீங்க, உங்களை கட்டி எழுப்புறீங்க. எஸ் பிரதர், ஆவியானவருடைய இசைக்கப்படுங்க. போதாது, இந்த சத்தம் போதாது. ஒரு அடானாமா, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, புதிய வல்லமை. ஒரு ரபடானா ரகடா ரஞ்சனா ரடனமா கட்டே ஒரு அடானா ரபா அக்கினி, அக்கினி, அக்கினி. உரடன மஷாதன மனரகதன மனரபதன ரகதன மன உரபதனமா. பேசுங்க. ஆவியானோட சபை இணைக்கப்படட்டும், ஆவியானோட சபை இணைக்கப்படட்டும். இந்த சத்தம் போதாது. இன்னும் ஆவியில, இன்னும் ஆவியில. எஸ், ஜெபம் என்பது ஆவியில பண்றது. Rabiantanoria kalabashe kabadanora teriantanamashe oradanamashe. ஆவியானவர் ஜெபிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார், உங்களுக்குள்ள ஜெபிக்கிறார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு
உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாரு, உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாரு. நீங்க ஜெபிக்கல சிஸ்டர், பிரதர், நீங்க ஜெபிக்கல, ஆவியானவர் ஜெபிக்கிறார். எஸ் லார்ட், வாயை திறந்து அக்கினி. போதாது போதாது, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை வருது, ஒரு ஜீவ நதி, ஒரு ஜீவ நதி. இன்னும் கொஞ்சம் நடங்க, கணுக்கால் அளவு போதாது. நிக்காதீங்க, நிக்காதீங்க. உங்க கை ஆவியான பிடிச்சு இன்னும் கொஞ்சம் வா மகனே, இன்னும் கொஞ்சம் வா. முழங்கால் அளவு, இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம். நீங்க எதிர்பாராத ஒரு நீச்சல் அளவு. கபதனரகடன மனரபதனரகடன உரதன மனரகடன மனரகடன மஷந்தனமா உரபதனரகடன ரகடன ரகடன மனரகடனமா. உங்க வல்லமாப்பா, உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்க அபிஷேகம் ஆண்டவரே, உங்க அக்கினி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக கதறுகிறோம் அப்பா. இந்த வல்லமை போதாது ஆண்டவரே, இந்தியாவை சந்திக்க இந்த வல்லமை போதாதப்பா. இந்த அக்கினி போதாது ஆண்டவரே, இந்த அபிஷேகம் போதாது ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் தாக ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ரதனம சந்தனம உரபகடன மகன. ஒரு புதிய அபிஷேகம். பேசுங்க பேசுங்க, பிரசங்க எத்தனை கேட்டிருப்பீங்க. நான் பேச முன்னாடி பிரதர், நீங்க ஆண்டவரோடு நெருங்கணும். அப்பா அதை எதிர்பார்க்கிறாரு, அப்பா அதை எதிர்பார்க்கிறாரு, அப்பா அதை எதிர்பார்க்கிறாரு. ஆதாமே, ஆதாமே எங்க இருக்கிறான்னு கேட்கிறாரு. என் பிரசனத்தில் இருந்தாயே, தூர போயிட்டீங்களா? சத்தம் கேக்குது, அப்பாவுடைய சத்தம் கேக்குது, ஆனா அப்பாவோட இல்ல, அப்பாவோட இல்ல. வாயை திறந்து அப்பா, அப்பாவோட சத்தம் கேட்குது, அப்பாவோட சத்தம் தோட்டத்துல கேட்குது. ஆனா தூரத்துல 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 இருக்கிறோம். அப்பா சொல்றார், இல்லப்பா, உனக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் குமாரனை அனுப்ப போகிறேன். எதற்கு தெரியுமா? உன்னை திரும்ப என்னோடு சேர்த்துக் கொள்ள. எத்தனை பேர் அவரோட இணைய விரும்புறீங்க? அவங்க மட்டும் பேசுகல. ஆண்டவருடைய துடிப்பு, அவர் எதிர்பார்க்கிற ஒரு பிரசனம், அவர் எதிர்பார்க்கிற ஒரு வல்லமை. தகப்பனே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. எழுப்புதல், அக்கினி உங்க உள்ளத்தில் தான் பிரதர். அமைதியா இருக்கிறீங்க. ஜீவ நதி வேற எங்கிருந்து வரப்போவதில்லை. நாம் எதிர்பார்க்கிறபடி சென்னையிலிருந்து, ஒருவேளை மதுரை அந்த பக்கம் இந்த பக்கம், இல்லைன்னா வட இந்தியாவிலிருந்து இல்ல. எழுப்புதல், அந்த நதி உங்க உள்ளத்திலிருந்து, உங்க உள்ளத்திலிருந்து பேசுங்க. அந்த ஜீவ நதி உங்க உள்ளத்திலிருந்து, உங்க உள்ள வாசிக்கணும். அப்போது பிரசனத்தை வாசிக்கணும், அப்போது வல்லமையை வாசிக்கணும். கதனமா சத்தனமா உலதனமா நரகடனமா நரகடனமா உரதனமா நரகடனமா சத்தனமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியானவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவரே. சொல்லுங்க பிரசன்னம் அப்பா, சொல்லுங்க பிரசன்னம். ஓராதான மகாதால ஷகடால ரகடான மகாடான ரகடான ரகடான மா உராதான மரகடான மஷந்தன மக்கலமா உராதான ரகடா. பிதாவே, எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், என்னோடு பேசும், பேசும் ஆண்டவரே. போதாத ஆண்டவரே, உங்க வல்லமையை, உங்க அபிஷேகத்தை நாங்க இன்னும் உணரணும்ப்பா. கேளுங்க, இன்னும் உணரணும்ப்பா. வாஞ்சாதான் பிரசன்னம் தான் வாஞ்சை. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். கபதன ரக்கத்தே லதன மக்கத்தே ரியாந்தன மக்கலமஷே. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்க காது கேட்க நீங்க அந்நிய பாஷை பேசிட்டுங்க, உட்காருங்கள். உங்க காது கேட்க அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண வரவில்லை. என் உள்ளத்தின் வாஞ்சை எல்லாம் தேவனுடைய பிரசன்னம், உள்ளத்தின் வாஞ்சை எல்லாம் தேவனுடைய பிரசன்னம். பெரிய பெரிய கட்டிடத்தை பார்த்து விட்டோம், பெரிய பெரிய ஆலயத்தை பார்த்து விட்டோம். இந்தியா பார்க்காத தேவ மனிதர்கள் இல்லை. உலகத்தில் இருக்கிற புகழ் பெற்ற பெரிய பெரிய ஊழியர்களா பார்த்து விட்டோம். ஆனால் நாம் பார்க்கவில்லை, இன்னும் தேவனுடைய பிரசன்னத்தின் முழுமையை பார்க்கவில்லை. அதுதான் என்னுடைய தாகம். ஒரு முறை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி விட்டால், ஆண்டுடைய வல்லமை இறங்கி விட்டால், இந்த இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க வாயை திறந்து ஆமென் சொல்லுங்களேன். அந்நிய பாஷை பேசிட்டே கேளுங்க, அந்நிய பாஷை பேசிட்டே கேளுங்க. இதை வாழ்க்கையா மாற்றுங்க, இதை வாழ்க்கையா மாற்றுங்க. நான் ஒரு இடத்துக்கு வந்து போன பிறகு அந்த இடம் மாறணும். இன்னைக்கு யாராவது ஒரு 10 பேருக்குள்ள அந்த ஜீவன் வர வேண்டும், அந்த அக்கினி வர வேண்டும். நான் பேச பேச ஆமென் சொல்லிட்டே இருங்க. தேவனுடைய வல்லமை இறங்கணும். வந்திருப்பது உங்களை அனல் முற்றி எழுப்ப, உங்களுக்குள்ள ஒரு அக்கினியை வைக்க. நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது அக்கினியோடு போக போறீங்க, தேவ வல்லமையோடு போக போறீங்க. யார் ஒருத்தர் ஆமென் சொல்லுங்களேன். அடிக்கடி சொல்லுவேன், என் வலது பக்கத்துல 1 கோடி வைத்து என் இடது பக்கத்துல அபிஷேகத்தின் பிரசன்னத்தை வச்சா, இந்த 1 கோடியை தள்ளி தேவ பிரசன்னத்தை தான் பிடிச்சு கொள்வேன். அந்த பிரசன்னம் தான் நம் வாழ்க்கையை மாற்ற போகுது. நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அந்நிய பாஷை பேசிட்டே கேளுங்க. நான் சொன்னதே சொல்லிட்டே நினைக்காதீங்க. பேசுங்க பிரதர், பேசுங்க. நான் வந்திருக்க அதுக்கு தான். நம்ம பேசிட்டே கேளுங்க, பழகுங்க, இதை லைஃபா மாத்துங்க. அந்நிய பாஷை சர்ச்சுக்கு வரும்போது பாஷை சொல்லும் போது மட்டுமல்ல, நம்ம நடக்கும் போது பேசணும், நம்ம வேலை செய்யும் போது பேசணும். அந்நிய பாஷை என்பது அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னுடைய ஆவியில நான் பேசுறேன். ஆண்டவர் எதில் அக்கினி வைக்க விரும்புறாரு? உங்க ஆவியில தான். சொல்லுங்க, உங்க ஆவியில தான். இன்னைக்கு அதைத்தான் நான் பேச போகிறேன். நான் பேச போகிற பிரசங்கத்தின் தலைப்பு ஆவிக்குரியவன். நான் யாரு? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆவிக்குரியவன். ஜெபம் பண்ணிட்டே கேட்கணும். நான் ஒரு ஆவி மனிதன். நான் என்ன மனிதன்? ஆவி மனிதன். சொல்லுங்க, நல்லா புரிய வைப்பதுக்கு நான் சொல்றேன். ஆமென். நான் நீண்ட நேரம் பேசணும் அவசியம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரோ, உங்களுக்கு எந்த அளவு இருதயத்துல நான் பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியுமோ அது வரைக்கும் பேச போறேன். உங்க லைஃப் இன்னைக்கு மாற போகுது, உங்க வாழ்க்கை மாற போகுது. சத்தமா சொல்லணும். நான் யாரு? ஒரு ஆவி மனிதனா இருக்கிறேன்.
ஆகையால் தன் வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் ஆவி விண்ணப்பம் பண்ணுது. உங்க ஆவி விண்ணப்பம் பண்ணுது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியரோடு சம்பந்தம் பண்ணி பேசுகிறான். தேவன் உங்கள் ஆவியை தான் தொட போகிறார். உங்க ஆவிக்குத்தான் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த கூட்டம் மாம்சத்துக்கு அல்ல. உங்க தேவை அவர் சந்திப்பார், உங்கள் கடனை அவர் சந்திப்பார். ஆனால் உங்கள் கூட்டம் எதுக்கு தெரியுமா? உங்க ஆவிக்குத்தான். உங்க ஆவி பலப்படும் பொழுது, உங்க ஆவி வல்லமையாய் மாறும் பொழுது, என் ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பதற்கு அவருக்கு பெரிய காரியம் இல்லை. சத்தமாய் ஆண்டவர் தேவையை சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாராம்? சத்தமா சொல்லுங்களேன். அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்த ஆண்டவர் எல்லாம் சந்திப்பார். ஆகையால் தான் சொல்ல, நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது உங்க ஆவி பலன் அடைகிறது, உங்க ஆவியில் ஒரு வல்லமை வருகிறது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்துத்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். தானியேல் புத்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஒரு சின்ன வசனத்தை வாசித்து அப்படியே நான் ஜெபத்திலே நடத்த போறேன். அந்நிய பாஷை விட்டுட்டீங்களே, உங்க காது கேட்க பேசுங்க. உங்க சத்தமா வேண்டாம், உங்க காது உங்களுக்கு கேட்கிற அளவுக்கு மட்டும் பேசுங்க. உங்களுக்கு கேட்கிற அளவு மட்டும் பேசிட்டே கேளுங்க. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 3ஆம் வசனம், தானியேல் 6:3. சத்தமாய் வாசிப்போம் சேர்ந்து. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா தானியேலுக்குள்ள, இப்ப கவனிங்க, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி. சொல்லுங்க. இப்ப பைபிளை தேட வேண்டாம், என்ன கவனிங்க. தானியேலுக்குள்ள ஆவி இருந்தது. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியால் என்ன செய்தாராம்? அவனை தேசத்திலே ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாய் வைத்தார். அப்ப ஆண்டவர் யாரை வைக்க போகிறார்? யாரை உயர்த்த போகிறார்? யாருடைய திருச்சபை வளர போகிறது? யாருடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகிறது? ஆண்டவர் எதை பார்க்கிறார்? என் படிப்பை பார்க்கவில்லை, என்னுடைய திறமையை பார்க்கவில்லை. அவர் பார்ப்பது என்ன தெரியுமா? என் ஆவியை பார்க்கிறார். அது நான் அந்நிய பாஷை பேச சொன்னேன். உங்க ஆவியை பார்க்கிறார். இப்ப யாரும் பைபிளை பார்க்காதீங்க, எல்லாம் கவனிங்கம்மா. அவர் ஆவியை பார்க்கிறாரு. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டு போறேன், நல்லா கவனிக்கணும். இன்னையோட உங்க லைஃப் மாறணும். கர்த்தர் உங்களை உயர்த்த போறாராம். கர்த்தர் உங்களை உயர்த்த போறாராம். என்னை ஆண்டவர் எதை வைத்து உயர்த்த போகிறார்? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியை பார்க்கிறாரு, என் அபிஷேகத்தை பார்க்கிறாரு. என் ஆவியை வைத்து என்ன செய்யறாருன்னா, தானியேலை ஆண்டவர் உயர்த்தினாரு. தேசத்திலே அவன் மேற்பட்டவனாய் வைக்கிறார். எதை வைத்து தெரியுமா? உங்க கம்பெனியில கர்த்தர் உயர்த்தணும், உங்க வீட்டில் உயர்த்தணும், உங்க பொருளாதாரத்தில் உயர்த்தணும்னா உங்க ஆவியை அனலாக்குங்க. பேசுங்க, பேசுங்க. உங்க ஆவியை அனலாக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் வசனங்களை காட்ட போறேன். உங்க ஆவியை பார்க்கிறாரு. உங்க ஆவியை பார்த்து தான் தேவன் உயர்த்த போறாரு. உங்க ஆவியில தான் தேவன் எல்லா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. உங்க ஆவி எழும்ப எழும்ப, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்ப உங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாரை காட்டிலும் ராஜ்யத்தில் மேன்மையை வைக்க போறேன். நீங்கள் கடன் வாங்காமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்ற காரியம், உங்க ஆவியை தட்டி எழுப்புங்க. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு போக வரல. இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு நீங்க இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்களை தட்டி எழுப்ப போறார் பிரதர். உங்க ஆவியை தேவனோடு இணைக்க போறீங்க. ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? நான் உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். லகதனமா சந்தனமா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கொண்டு போறேன். எதை பார்க்க போறாரு? எதை பார்க்க போறாரு சிஸ்டர்? எதை பார்க்க போறாரு? சத்தமா சொல்லுங்களேன். நான் பேச புரிகிறத மகளே? உன் ஆவியை பார்த்து தான் கர்த்தர் உன் தெருவில் உயர்த்த போறாரு. உங்க சொந்தம் கர்மத்தில் உயர்த்த போறாரு. எங்க தலை குனிந்தீங்களோ அங்க தலை நிமிரணும்னா உங்க ஆவியை அனலாக்குங்க, உங்க ஆவியை எழுப்புங்க. உங்க ஆவியில தேவன் வல்லமை வைக்கிறார்.
லதனமா சாந்தனமா. கிட்டத்தட்ட 6 லட்சம் யுத்த புருஷர்கள் கானானுக்கு பயணம் பண்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு ஜோஷுவா காலேப். ஜீசஸ். ஜோஷுவா காலேப். ஆமென். ஏன் அவர் சொல்றாரு காலேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. ஆமென். எதை வைத்து கானானை தர போறாரு? எதை வைத்து பாலும் தேனும் போல தர போறாரு? சத்தமா சொல்லுங்களேன். நான் பேச போற சில நிமிடங்கள் நீங்க மாறணும். சத்தமா சொல்லுங்க. இது பிரசங்கம் அல்ல, தேவ பிரசன்னம். நீங்க ராத்திரி கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவாரு. நீங்க பேச போறீங்க, நீங்க ஜெபிக்க போறீங்க. இது ஏதோ ஒரு பிரசங்கம் அல்ல, உங்க வாழ்க்கை மாற போகுது. ஆண்டு சொல்ற காலேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. காலேப்புக்குள்ள என்ன ஆவி? விசேஷித்த ஆவி. அப்ப உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமா? பணம்னு ஜெபிக்காதீங்க. பணத்துக்காக நேரம் செலவு பண்ணாதீங்க. நாங்க பணத்துக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்த நாளே இல்ல. பணத்துக்காக பொருளுக்காக ஜெபிக்க மாட்டோம். என் ஆவியை அனலாக்குவேன், என் ஆவியை கூட்டுவேன். கர்த்தர் சொல்வார் உனக்கு நான் தருவேன். என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? புரியுதா? 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 என்ன கர்த்தர் எனக்கு பல தேவைகள் இருக்கும் பொழுது நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பேன். ஆவியை இணைக்கப்படுவேன். அந்நிய பாஷை பேச 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 என் ஆவியில பலன். ஆண்டு சொல்ற காலேப்புக்குள்ள விசேஷித்த ஆவி. காலேப்புக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறபடியால் அவனை கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? கானானுக்குள்ள. எதை வைத்து ஆசீர்வாதம் தரப்போகிறார் தெரியுமா? உங்க ஆவி இந்த மாதம் கடந்து வரப்போகிற 6 மாதம் தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் மாறுகிறான். இந்த டிசம்பருக்குள்ள உங்க பிரச்சனை மாற போகுது. டிசம்பருக்குள்ள கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். கை தட்டி நம்பிக்கையோடு. லதனமா சாந்தனமா கலவா. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போவோம். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. சொல்லுங்க, விசேஷித்த ஆவி. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில 3 அனுபவம் இருக்கு. எத்தனை அனுபவம்? 3 அனுபவம் இருக்கு. ஆமென். இன்னும் கொஞ்சம் தானியேலு குறித்து பேச போறேன். அந்நிய பாஷை விட்டுட்டீங்களே, விட்டுட்டீங்களே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம யோவானுக்கு சொல்றாரு 4:1 வெளிப்படுத்தும் விசேஷத்துல இந்த 3 அனுபவத்தை சொல்லும்னு சொல்றேன். இங்க ஏறி வா, இனி சம்பவிக்க போறதை நான் உனக்கு காட்டுவேன். என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இனி சம்பவிக்க போறத நான் உனக்கு காட்ட போறேன். என்ன நடக்க போகுது? இந்தியாவில் என்ன நடக்க போகுது? ஊழியத்தில் என்ன நடக்க போகுது? நான் காட்டுவேன். அப்ப நீ என்ன பண்ணணும்னா ஏறி வரணும். சொல்லுங்க, ஏறி வரணும். கதனம் சந்தனம். நான் இன்றைக்கு ஒரு ஆழமான சத்தியம் பேச வரலைங்க, உங்களை தட்டி எழுப்ப வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். அப்ப அவ சொல்ற ஏறி வா. 2ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? உடனே. உடனே அவன் ஏறி வரவில்லை. அவன் என்ன செய்யறான்? ஆவிக்குள்ள மாறான். ஆவிக்குள்ள மாறான். என்ன கவனிக்கிறீங்களா? இப்ப நீங்க தேடி 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 நான் அடுத்த வசனத்துக்கு போயிடுவேன். எனக்கு ஒரு நாள் என்ன மட்டும் கவனிங்க. நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர், பல பைபிள் காலேஜ் டீச் பண்றேன். ஆனா நான் இப்போ உங்களை எழுப்ப வந்திருக்கிறேன். சரியா? வேதாம கல்லூரி நடத்துறோம், பல டீச்சிங் பண்றோம், வியாக்கியானம் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்ன கவனிங்க. அப்ப டீச்சர் இருக்கும்போது சிலர் அந்த ஸ்டைலுக்கு வந்துடுவேன், என்ன தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஆமென். சிலர் எழுதி எழுதி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும். வசனத்தை அப்படி உள் வாங்கணும், உள்ள வாங்கணும். ஆமென். என்ன வாழ்க்கை மாறணுமா மாறக்கூடாதா? நம்ம ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா? நம்ம உயர்த்தப்படணுமா உயர்த்தப்படக்கூடாதா? நம்ம வாழ்ந்தா சிங்கமா வாழணும், வாழ்ந்தா கழுகா வாழணும். அப்ப நம்ம ஆவியை பலப்படுத்தணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி சம்பவிக்க போறதை காட்ட போறேன். சர்ப்பங்கள் கீழே விழுறதை காட்ட போறேன், சிங்காசனத்தை காட்ட போறேன், வானத்துல நடப்பதை காட்ட போறேன்.
ஒரு பரம தரிசனத்தை காட்ட போறேன். அப்போ வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யணும், ஏறி வா, அடுத்த நிலைக்கு வா. அடுத்த நிலை என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்துல அவன் ஆவிக்குள்ள மாறுறான். உங்க ஆவிய தேவனோட இணைக்கிறீங்க பிரதர். உங்க ஆவிய தேவனோட இணைக்கும் பொழுது ஆண்டவர் என்னென்ன நடக்க போகுதோ அதை காட்டுகிறார். நம்ம எப்பொழுதும் பணத்துக்காக பொருளுக்காக ஜெபிக்க கூடாது. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வாரு. வீடு அவர் பார்த்துக் கொள்வாரு. பணம் தட்டி கதவை தட்டி கொண்டு வந்து தருவாங்க. ஆமென். அவருக்கு அது பெருசே இல்லை. நான் 4 பேண்ட் 4 ஷர்ட்டோட தான் இந்தியாவுக்கு வந்தேன். 4 பேண்ட் 4 ஷர்ட். சாப்பிட வழி இல்லாம பஜ்ஜி டீ தான் சாப்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன போல உயர்ந்தவன் யாரும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? என் ஆவி அனலாக்கினேன். என் ஆவி அனலாக்கினேன். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். தேவன் ஆயத்தம் பண்ணினது கண்ணு காது சத்தமா பேசணும். இது நமக்கு சொன்ன வசனம் அல்ல. பவுல் நமக்கு சொல்லல. சிலருக்கு தேவன் ஆயத்தம் பண்ண கண்ணே காணல, காது கேட்கல, இருதயத்துல தோணல. தேவன் ஏற்கனவே நமக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாரு. இனி ஆயத்தம் பண்ண மாட்டாரு. எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆனா பவுல் சொல்றாரு, ஒரு கூட்டம் அப்படியே வாழ்றாங்க. நமக்கோ தேவன் தமது ஆவியில வெளிப்படுத்தினார். உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்க மேல வல்லமை வரும். உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. இந்த பிரசங்கம் இன்னையோட முடிய போதல்ல. உங்க வாழ்க்கை மாற்றணும். இந்த பிரசங்கத்துக்கு பிறகு நீங்க ஜெபிக்கணும். உங்க வாழ்க்கையில நீ காணாததை பார்க்க போறா. தேவன் ஆயத்தம் பண்ணினதை மகளே கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்க போறா. ஆவியை எழுப்பு. இல்ல நான் சொல்வா, தேவன் ஆயத்தம் பண்ணது நான் பார்க்கலையே, என் கண்ணு காணல, என் காது கேட்கல, எல்லாரும் பார்க்கறாங்க. நீ பார்க்கணும்னா உன் ஆவி எழுப்பப்படணும். உங்களுக்கு திருமணம் நடந்தா ராஜரிகமா நடக்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஊர்ல ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஃபாதர் இருக்கறனால கொஞ்சம் அமைதியா பேசுற. எனக்கு ஊர்ல இன்னொரு பேர் ரவுடி பிரசங்கியாருன்னு. ஒரு முறை தான் கூப்பிடுவாங்க. நல்லா பேசுங்க. உங்க ஆவியை தட்டி எழுப்புங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பதை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்த்ததை பார்க்க போறீங்க. யோபு சொல்றான் தானே, அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல. சத்தமா சொல்லுங்களேன். அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்க்கறாங்க. எழுப்புதல் அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்க்க இல்ல. நம்ம கண்ணு பார்க்க போகுது. தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுறதை நீ பார்க்கணும்னா இன்றைக்கு என் பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. நமக்கோ தேவன் அதை ஆவியில வெளிப்படுத்துகிறார். பேசுங்க 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 பேசுங்க. இது ஒரு பெரிய கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு. உங்க ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. உங்க உயர்வை பார்க்க போறீங்க. சத்துரு விழுவதை பார்க்க போறீங்க. பிசாசு தோக்க போறதை பார்க்க போறீங்க. உங்க வீட்டில் கர்த்தர் ஆசீர்வதிப்பதையும், ஒரு ராஜரீக திருமணம் நடப்பதையும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதையும் நீங்க பார்க்க முடியும். உடனே அவர் சொன்ன உடனே 4:2 சொல்லுது, ஆவிக்குள்ளானே. உங்களை எப்பயும் ஆவியில வைத்துக் கொள்ளுங்க. சபை என்பது கவனிங்க, ஆவிக்குத்தான். சபை என்பது எதுக்கு? ஆவிக்குத்தான். உங்க ஆவிய எப்பொழுதும் நான் ஆவிக்குள்ளாக வேண்டும். என் ஆவிய தேவனோடு இணைக்கணும். இன்னைக்கு நம்ம எந்த நேரத்திலும் பாருங்க, உலகத்தார போலதான் நம்ம இருக்கிறோம். ஒரு எழுப்புதல் எங்க வருது சொல்றேன். ஒரு ஆவி மனிதனை வைத்து தான் தேவன் பயன்படுத்த போறாரு. நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் முழுதும் வாசித்து பாருங்க. எசேக்கியேல ஆவியில கொண்டு போறாரு. இருப்பது எங்க? சிறை. இருப்பது எங்க? சிறை. இருப்பது சிறையில தான். 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆவிக்குரியவனை சிறைச்சாலை அடைக்க முடியாது. அவன் ஆவியில போறான். இருப்பது சிறையா பிரதர்? இருப்பது பிரச்சனை தான். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும்.
ஆவிக்குரியவனை கொண்டு இப்ப உலர்ந்த எலும்பு கிட்ட கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போனாரு? எழுப்புதல் வரணுமா? இந்த பட்டணத்தில் அசைவு வரணுமா? நீங்க தான் ஆமென் சொல்லணும். நீங்க விரும்பாதது ஒன்றை தேவன் தரமாட்டார். நீங்க எழுப்புதல் விரும்பினா எழுப்புதல் தருவாரு. ஜெபத்தை விரும்பினா ஜெபத்தை தருவாரு. எசேக்கியேல் கொண்டு போறார், ஆவியில உலர்ந்த எலும்பு கிட்ட கொண்டு போறாரு, நதியோரத்துக்கு கொண்டு போறாரு. நீங்க எசேக்கியேல முழுக்க வாசிச்சு பாருங்க, எதில கொண்டு போனாரு? ஆவியில. அப்ப எழுப்புதல் வேணும்னா ஒரு மனுஷனுக்கு ஆவியானவரோடு நெருக்க வேணும். லிகதனமா சாந்தனமா பேசுங்க. ஒரு 30 செகண்ட் பேசுங்க. ஒரு 30 சத்தம் பேசுங்க. பேசுங்க. இப்போ ஒரு நல்ல வாயை திறந்து பேசுங்க. உங்க ஆவியை அணைச்சிடுங்க. அவன் ஆவிக்குள்ளே மாறுகிறான், ஆவியில நிரப்பப்படுகிறான். நமக்கு இப்பொழுது தேவனோடு நடக்க நேரம் இல்லை. தானியேலை பார்க்கிறார். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி. யாரை உயர்த்த பார்க்கிறார்? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உலகத்தை, பணத்தை, வேலை வைக்கிறோம். ஆண்டவர் சொல்ற இல்லப்பா, உன் ஆவியை வைத்துட்டான் உன்னை உயர்த்த போகிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கொண்டு போறேன். வாழ்க்கையில 3 அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. முதலாவது ஆவியில நிரப்பப்படுதல். ஆவியில நிரப்பப்படுதல். ஒவ்வொரு நாளும் ஆவியில நல்ல நிரம்பணும். அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்த ஆவியில இயேசுவை நிரப்பினார். நல்ல வாயை தரங்க. இன்னைக்கு ஒரு நாள் நல்ல வாயை தருங்க பிரதர். உங்க ஆவியில நிரப்பப்படுங்க. உங்க அறை வீட்டுக்குள்ள போய் நல்லா பாட்டு பாடுங்க. வேதம் சொல்லுகிறது, நசனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஒவ்வொரு விசுவாசி நல்ல நிரப்பணும். மொத அனுபவம் லாகா தானா மாகா. இன்னைக்கு புகழ் பெற்ற ஊழியர்கள் ஜான் வெஸ்லி சொல்வார், ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினேன். 6 மணி நேரம் நான் நிரப்பப்பட்டேன். பேசுங்க பிரதர். சபை என்பது அக்கினி வந்து வெளியிருந்து வராது, உங்களுக்குள்ளதான் வரும். நீங்க ஆயத்தல்லனா அந்த அக்கினி வராது. இன்னைக்கு நான் வந்தது ஒரு 10 பேரை எழுப்பிட்டு போறேன். உனக்குள்ள ஜெபாவி எழுப்பணும். நான் பேசும்போது சில அழுக வந்துச்சுன்னா அழுங்க. பணத்துக்காக அல்ல, பிரசனம். இன்னும் அழுகிறேன். இந்த வல்லமை போதாது, இந்த அக்கினி போதாது. நான் 10 பேரோட பழகுனா 10 பேரை வெறித்தனமா மாற்றணும். ஜெபத்தில் வெறிய மாறணும். பேசு மகளே. நான் இன்றைக்கு கண்ணீரை துடைப்பான்னு பேச வரல. உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. உங்க ஆவியை எழுப்ப போறாரு. ஜான் வெஸ்லி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நான் அந்நிய பாஷை பேசுறேன். முதலாவது அனுபவம் நிரப்பப்படுங்க. அம்மா இயேசுவே நிரப்பப்பட்டார். உன் அறை வீட்டை மூடு. இயேசு சொல்லுகிறார், நீ ஜெபிக்கும் போது உன் அறை வீட்டுக்குள்ள போய் உன் அறை வீட்டை மூடி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. அவர் எங்க பார்க்க விரும்புறாரு? எங்க பார்க்க விரும்புறாரு? அந்தரங்க அங்க இல்ல. அந்தரங்க என்னது? உங்களை தனியா பார்க்க விரும்புறாரு. இன்னைக்கு ராத்திரி ஒரு 20 நிமிஷம் தனியா பார்க்க விரும்புறாரு. உங்களோட தான் பேசுறேன். நான் ஒவ்வொருத்தர் எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க கண்ணை பார்த்து தான், அவங்க முகத்தை பார்த்து தான் பேசுவேன். உங்களை ஆண்டு ராத்திரி 20 நிமிஷம் பார்க்க விரும்புறாரு. நீங்க ஆயத்தமா? ஆண்டவர் பாருங்க, எந்த 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 ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை பாருங்களேன். யாரும் சொல்லாதது ஒன்று, பரலோகத்துல சிங்காசனம் இருக்கிறது, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். என் ஆண்டவர் சொல்றார், யாராவது தனியா ஜெபித்தால் அதை விட்டு உங்க வீட்டுக்கு ஆண்டவர் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவங்களை பார்க்க அவர் வீட்டுக்கு வருகிறார். பேசுங்க பேசுங்க. நான் பேசி கொண்டிருக்கும் போது உங்களை கர்த்தர் நிரப்பன விட்டு கொடுங்க. அழத்தோன்னு அழுக. அவர் நிரப்பப்படுங்க.
லீகாதானமா. என் வாஞ்சை எழுப்புதல் தாங்க, வேற எந்த ஆசை இல்லைங்க. அவர் எழுப்புதற்காக ஓடுகிறேன், சபையா ஓடுறேன். ஒவ்வொரு சபையை எழும்பன்னு சொல்லி ஆண்டவரை உள்ளத்துல பேசினதால என் சபை மட்டும் வளரக்கூடாதுன்னு ஒவ்வொரு சபையா வெறித்தனம் ஓடுகிறேன். மக்கள் எழுப்பணும், எழும்பணும், எழும்பணும், எழும்பணும். அதுக்கு நமக்கு தேவை வாஞ்சை, நல்லா நிரப்பப்படணும். ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு நாளும் அறைய பூட்டி நல்லா கைத்தட்டி நிரப்பணும், ஆவியில நிரப்பப்படணும். ஜார்ஜ் ஜெஃப்ரி என்கிற ஒரு தேவ மனிதன் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தார். ஜார்ஜ் ஜெஃப்ரி வேல்ஸ் பட்டணத்தை அசைத்தவர். வேல்ஸ் பட்டணத்தை அசைத்தவர் மேடையில் இருக்கும் பொழுது தூரத்தில் இருக்கிற வீட்டில் மந்திரவாதிகள் எல்லாம் ஐயோ ஐயோ எரிந்து சொல்வாங்களாம். பேசுங்க, மந்திரவாதி நிற்பார் இங்க, வீட்டில் இருக்கிற மந்திரவாதி எரிந்து சொல்லி ஓடி வருவான். எத்தனையோ மந்திரவாதிகள் வந்து தங்கள் புத்தகத்தை எரித்து இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி சொல்றாரு, நான் நிரப்பப்படாமல் என் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முடிக்க போகிறாரு. கர்த்தர் உங்களை தொட போறாரு. இன்னைக்கு 20 நிமிஷம் நம்மளை பார்த்து கேட்கிறேன், 20 நிமிஷம் இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்க முடியுமா? 20 நிமிஷம் உங்களால் அந்நிய பாஷை பேச முடியுமா? ஐயா, உங்களால் அந்நிய பாஷை பேச முடியுமா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. 20 நிமிஷம் முடியுமா மகளே? முடியும், கையை தூக்கு. 20 நிமிஷம் முடியுமா? 20 நிமிஷம் நான் தேவனோட இணைக்கப்படுவேன் பிரதர். 20 நிமிஷம் இன்னைக்கு ஆரம்பிங்க. பரிசுத்த கையை பிடித்துக் கொள்ளுங்க. இடத்துல ஒரு 10 பேர் இன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஒரு 10 பேர் உங்களால முடியுமா? அழுது கொண்டிருக்க கூடாது, தேவைக்காக ஜெபிக்க கூடாது, பணத்துக்காக ஜெபிக்க கூடாது. நீங்களும் ஆவியானவரும் இயேசு சொல்கிறார், மத்தேயு 12:28 சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. ஆமென். நீங்க நிரப்பப்பட இந்த மதுரை பட்டணத்தில் இந்தியாவில் இருக்கிற பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படும், பிசாசின் வல்லமை அழிக்கப்படும். இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினால நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியினால பிசாசு துரத்தப்படுவார். உங்க வீட்டுக்குள்ள தேவ ராஜ்யம் வரும். ஆமென். நீங்க நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய ஆவியினால, யாரால? இயேசுவே சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசை துரத்துகிறேன். எப்படி பிசாசை துரத்த போறீங்க? தேவனுடைய அப்ப அந்த ஆவியானவர் பிசாசை துரத்தின பிறகு உங்க வீட்டுக்கு என்ன வர போகுது? தேவனுடைய ராஜ்யம். இந்தியாவில் தேவ ராஜ்யம் வர வேண்டுமானால் பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும். முதலாவது தானியேலை குறித்து 2 காரியம் பேச போகிறேன். முதலாவது நிரப்பப்படணும். பிலிப்பு நிரப்பப்படுகிறான். நிரப்பப்படுங்க. நல்ல வீட்டுல கைத்தட்டி பாட்டு பாடுங்க. நல்ல ஆவில நிரம்புங்க, அக்கினியில நிரம்புங்க. அந்நிய பாஷை பேச பக்தி விருத்தின்னு சொல்லுது இல்ல பிரதர்? பக்தி விருத்தினா கட்டி எழுப்புறீங்க. உங்களை கட்டி எழுப்புறீங்க. மற்றவங்களை விட உங்க லைஃப் மேல நிக்கும். மற்ற சபை விட உங்க சபை மேல நிக்கும். 10 பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா உங்க ஜெபத்தில் அபிஷேகம் மேல நிக்கும். 10 பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்கும். உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும். உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படும். உங்க பணம் கட்டி எழுப்பப்படும். நீங்க பேச வேண்டியது அந்நிய பாஷை மட்டும்தான். கையை தட்டி நல்லா
லகதனம சாந்தனரதனம நரகதனம லந்தனே. கவனிங்க. அப்ப அடுத்தது அந்நிய பாஷை பேசுகிறவன் வேதம் சொல்லுது பக்தி விருத்தினான். கவனிங்க, பக்தி விருத்தினா அடுத்த அர்த்தம் என்ன சொல்ல? அனல் மூட்டுகிறான், அவன் நெருப்பா மாறுறான், அவன் நெருப்பா மாறுறான். சொல்லுங்க, அக்கினி. அக்கினி. அந்நிய பாஷை பேச பேச என்ன வரும்? இன்னைக்கு 20 நிமிஷம் உங்க வீட்டில் என்ன வரும்? சொல்லுங்க, அக்கினி. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு 20 நிமிஷம் பேசுவீங்களா? பேசுவீங்களா? தம்பி பேசுவீங்களா? ஐயா பேசுவீங்களா? அம்மா பேசுவீங்களா? நான் சொன்னேன், நான் ஜெபம் நடத்த வரல, உங்களை ஜெப வீரனா மாத்திட்டு போறேன். இப்ப வீட்டுல 20 நிமிஷம் அக்கினி. உங்க வீட்டுல அக்கினி, உங்க வீட்டில் அக்கினி. பைபிள் சொல்லுது, உன் வாயிலிட்ட வார்த்தையை அக்கினியாகவும், உன் வாயிலிட்ட வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ உன் வாயிலிட்ட வார்த்தை மகளே அக்கினியாகவும், ஜனங்களை விறகுமா மாற்றுவேன். உங்க வாயில இருக்கிற வார்த்தை என்னது? விறகு. என்னது? ஜனங்க. இப்ப பைபிள் சொல்லுது, நான் வாயிலிட்ட வார்த்தையை அக்கினியா மாற்றுவேன். இப்ப நீங்க பேசும் பொழுது 20 நிமிஷம் என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? எங்க வரப்போகுது? நீங்க ஒரு மீட்டிங் போய் அக்கினி அபிஷேகம் பெற தேவையில்லை. நீங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டை சுற்றி நெருப்பு வரப்போகுது. நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், பேசிட்டே கேளுங்க, பேசிட்டே கேளுங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறும் பெருமா. உங்க ஜீவியத்தில் நடக்காதல்ல நடக்க போகுது. ஆமென். பவுல் விறகு எடுத்து நெருப்புல போடுறான், குளிர் காய போடுறான். ஆனா விறகோடு விறகா ஒரு பாம்பு இருக்குது பவுலுக்கு தெரியல. ஜனங்களை யாரா மாற்றுவேன்? விறகா மாற்றுவேன். உன் வாயிலிட்ட வார்த்தைய. ஆனா விறகோடு விறகா ஒரு சர்ப்பம் இருக்குது யாருக்கு தெரியல? பவுல் பாஸ்டர் தான். பாஸ்டர் கையில ஒரு விறகு இருக்கு, அந்த விறகோடு விறகா ஒரு சர்ப்பம் இருக்குது, பாஸ்டருக்கு தெரியல. சில நேரத்தில் சில சர்ப்பத்தின் ஆவி நம்ம குடும்பத்தை கெடுக்க வருது, நமக்கு தெரியாது. பவுல் சொல்றார் தானே, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல. அப்ப சபைக்குள்ள சர்ப்பம் வருது, நமக்கு தெரியாது. நம்மளோட பழகிறவங்க சர்ப்பத்தோட இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. பவுல் வல்லமை உள்ளவர் தான், பவுல் பேய் ஓட்டுகிறவர் தான். அவர் கையில் என்ன இருக்கு? கையில விறகு, விறகோட விறகா பாம்பு. பவுலுக்கு தெரியுமா? பவுலுக்கு தெரியுமா? ஆனா அதை போடுறாரு. அந்த பாம்பு என்ன செய்து? அனல் உரைக்கும் போது எப்ப அனல் உரைக்கும் போது அந்த பாம்பால உள்ள இருக்க முடியல. எப்ப சர்ப்பம் வெளியே வரும் தெரியுமா? எப்ப சர்ப்பம் வெளியே வரும் தெரியுமா? அனல் உரைக்கும் போது. உங்களுக்குள்ள அனல் உரைக்க உரைக்க மறைந்திருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் வெளியே வரப்போகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் ஓட போகிறது. அனல் உரைக்கும் போது, அனல் வரும் போது சர்ப்பங்கள் வெளியே வரும். அந்நிய பாஷை. அனல் உரைக்குது. இப்ப அனல் உரைக்குது, அனல் உரைக்குது. உங்க தொழிலில் இருக்கிற சர்ப்பங்கள், உங்க வீட்டில் இருக்கிற சர்ப்பங்கள், உங்களை மோசம் போக்குறவர்கள் சர்ப்பங்கள், உலக மனத்தை மோசம் போக்குற சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியே வர போகிறது. கையை தட்டி ஆமென். முதலாவது நல்ல நிரப்பப்படுங்க, ஆவியில் அனலா மாறுங்க. முதலாவது அனுபவம் என்னது? ஆவிக்குள்ளாகுதல். நல்ல 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 நிரப்பப்படணும். இரண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவம் ஆவியானவரால் நடத்தப்படுதல். ஆவியானவரால் நடத்தப்படணும், நல்ல நிரப்பப்படணும், நல்ல நிரப்பப்படணும். அடுத்தது ஆவியான நடத்துவாரு, ஆவியான நடத்துவாரு. இயேசு ஆவியான நடத்துகிறாரு. இவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். ஆவிக்குட்பட்டவர்களாக ஆவியானவர்களை நடத்துகிற அனுபவம் வேணும், மாம்சத்தில் அல்ல. ஆவியான பேசுவார். நல்ல கவனிங்கம்மா, இது முக்கியம். சபை ஆவியான நடத்துகிறார். பவுலை நடத்துகிறார். பிலிப்பை ரதத்தோடு சேர் என்று நடத்தினார். அவர் நடத்தாமல் எதையும் செய்யக்கூடாது. அவர் அழகாய் நடத்துவார், அவர் அழகாய் நடத்துவார். எசேக்கியேல் அப்படியே கொண்டு போறாரு.
ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. நல்ல ஆவியில நிரப்பப்படும் பொழுது அவர் எதிலையும் சிக்காதபடி உங்களை நடத்துவார். உங்களை யாராவது ஏமாற்றலான்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துருவாரு. இந்த அனுபவத்துக்கு வரணும். நீங்க ஆவியான நடத்துங்க. ஆவியான நீங்க என்ன நடத்துங்கப்பா. இந்த டிசம்பருக்குள்ள நான் என்ன பண்ணணும், என்ன நடத்துங்கப்பா. என்ன ஆவியில நடத்துங்கப்பா. கர்த்தர் நடத்துவாரு. இங்க போ என்று சொல்வாரு. சில இடத்துல சில வாசலை பூட்டுவாரு. கை கூடி வரும், கை கூடி வரும். எசேக்கு சித்தனா சொல்லி சொல்றோமே, தண்ணி வரும். திருமணம் டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஆனா தண்ணி வரும், அது எடுக்கப்படும். நீங்க சொல்லலாம், ஐயோ கை கிட்ட வந்துச்சே. ஏன் அதை நிறுத்தினார் தெரியுமா? உனக்கு இது அல்ல, ஒரு ரெகபோத் இருக்கு. எசேக்கியேல் என்ன இருக்கு? வாக்குவாதம் இருக்கு. ஆனா நீங்க சொல்ல, பாஸ்டர் தண்ணி வந்துச்சே, பணம் வந்துச்சே. சில நேரத்துல சிலது நடக்கும், பணம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா சொல்ற அந்த பணத்துல வேதனையும் இருக்கும், அந்த திருமணத்துல துக்கமும் இருக்கும். புரியுதா நான் பேசுறது? திருமணம் எல்லாம் பேசிடுவீங்க, ஆனா திருமணம் நிறுத்தப்படும். ஏன் தெரியுமா? அதுல எசேக்கு சித்தனா வாக்குவாதம் இருக்கும். ஆனா ரெகபோத்துல வாக்குவாதம் இருக்க, தண்ணியும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். நான் ஆண்டு கிட்ட சொல்லுவேன் தான், சில நேரத்தில் நமக்கு நம்ம நினைக்கிறோம் இதன் மூலமா நமக்கு ஆசீர்வாதம் வரணும். அதுல சில பிரச்சனைகள் இருக்கும், சில நபர் மூலமா நமக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா ஆண்டவர் தர்றது என்ன தெரியுமா? ரெகபோத்துல ஆசீர்வாதமும் இருக்கும், வாக்குவாதமும் இருக்காது. இது தன் ஆவியான நடத்துதல், ஆவியான நடத்துதல். இரண்டாவது, ஆவியானவரால் நடத்தப்படுங்க. நான் தானியேலை பத்தி ஒரு வசனம் சொல்வதற்காக வேகமா போறேன். மூணாவது, ஆவிக்குரியவனாய் இருப்பது. சில நல்ல நிரப்பப்படுவாங்க, நடத்தப்படுவாங்க. ஆவிக்குரியவனா யாரு? ஆவிக்குரியவனா யாரு? ரோமர் 8:29 சொல்லுது என்ன தெரியுமா? ஆவியான எனக்குள்ள வந்து கபதன சந்தனம், அவர் எனக்குள்ள வந்து என்ன தெரியுமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா என்னை மாற்றுகிறார். ஆவிக்குரியவன் யார் தெரியுமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர். நல்லா நிரப்பப்படலாம், ஆனா அன்பு இல்லைனா புரியுதா? புரியலையா? 3 வாழ்க்கை. நல்லா நிரப்பப்படுங்க. மூணாவது என்ன தெரியுமா? ஆவியானவர் எதுக்குள்ள வர்றாரு? எனக்கு எதுக்கு வர்றாரு? எனக்குள்ள வந்து என்ன யாரை மாத்த போறாரு? இயேசுவை போல வாழ்க்கை மாற்றம். ஆவிக்குரியவன் என்றால் என்ன? வாழ்க்கை மாற்றம். பவுல் சொல்றாரு, உங்களை ஆவிக்குரியவன் என்று எண்ணி பேசாமல் மாம்சத்துக்குரியவர். ஏன்? உங்கள்கிட்ட வாக்குவாதம், பொறாமை, பேதங்கள். நான் நல்ல அந்நிய பாஷை பேசுறேன், ஆனா பொறாமை இருந்தா நான் யாரு? மாம்சத்துக்குரியவன். பொறாமை இருக்கா? விட்டுறணும். வாக்குவாதம், பேதம், நான் அவரை சார்ந்தவர், இவரை சார்ந்தவர். அப்ப ஆவிக்குரியவன் யாரு தெரியுமா? அவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் யாரை போல இருப்பான் தெரியுமா? இயேசுவை போல. வாழ்க்கை மாற்றம். அந்த தானியேல் உயர்த்துறாரு. உங்களை உயர்த்த போறாரு. எதை வச்சு தெரியுமா? உங்க ஆவியை வச்சுதான். உங்க ஆவியை வச்சுதான். உங்களுக்குள்ள ஒரு பொறாமை இருந்துச்சுன்னா நீங்க யாரு? ஆவிக்குரியவன் அல்ல. யாராவது உயர்த்தப்படும் போது நன்றி சொல்ல மனசு வருதா? ஒருத்தர் வீடு வாங்கினா ஸ்தோத்திரம் பண்ண மனசு வருதா? சர்ச்சில் யாராவது நல்ல பாட்டு பாடுனா சந்தோஷப்பட முடியுதா? எனக்குள்ள ஒரு பொறாமை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் தான் சொல்லித்தர முடியும். பொறாமை இருந்தா நீங்க என்னத்தான் அந்நிய பாஷை பேசினாலும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். முதலாவது நிரப்பப்படுங்க, இரண்டாவது நடத்தப்படுங்க, மூணாவது ஆவிக்குரியவனா இருங்க. வாக்குவாதம், சபையில வாக்குவாதம், குடும்பத்துல வாக்குவாதம்னா என்ன சொல்றாரு? அவன் மாம்சத்துக்குரியவன். இப்ப ஆண்டவர் என்ன பேசவார் தெரியுமா? ஆவியை பார்த்து தான் நான் உன்னை உயர்த்த போறப்பா. நான் உங்களை ஏமாத்த இல்லை.
ஒரே மாத்திர பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு, உங்க ஆவியை பார்க்கிறாரு, உங்க ஆவியை பார்க்கிறாரு, உங்க ஆவியை பார்க்கிறாரு. நீங்க நல்ல நிரப்பப்படணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். உங்க வாழ்க்கையில் அந்த அன்பு, அந்த மன்னிக்கும் குறுக சுபாவம், அந்த எரிச்சல் நீங்கணும், அந்த வைராக்கியம் நீங்கணும், அந்த கசப்பு நீங்கணும். என் ஆண்டு சொல்ற இந்த டிசம்பருக்குள்ள நான் உயர்த்த போறப்பா, உன்னை எல்லாரும் கட்டில மேல வைக்க போறேன், எல்லாரும் கட்டில நான் உயர்த்த போறேன். சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறார்? என் ஆவியை பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். தானியேல்ல உங்க வாழ்க்கை மாறுகிறது. எத்தனை பேர் தேவனால் தொடப்படுறீங்க? கேட்கிறீங்களா? எது முக்கியம்? ஆவி. சொல்லுங்க, எது முக்கியம்? சத்தமா சொல்லுங்களேன், எது முக்கியம்? அப்ப எதுக்கு கவனம் செலுத்தணும்? உங்க ஆவிக்கு கவனம் செலுத்தணும். அந்நிய பாஷை எதுக்கு? உங்க ஆவிக்கு. ஜெபம் எதுக்கு? உங்க ஆவிக்கு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நினைப்பதற்கும் பாதி சொல்றீங்க, பாதி விழுங்கிட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. இல்லை, தப்பு தப்பு தப்பா சொல்றீங்க. எபேசியர் 3:20 சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் இல்ல நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவர் அவருக்கு. இப்ப என்ன கவனிங்க, இந்த அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நினைப்பதை தருவாரா? தருவார். என்ன கவனிங்க, பைபிளை பார்க்கறீங்க ஐயா, என்ன பாருங்க, நினைப்பதற்கும் தருவாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நீ ஏதாவது நினைக்கிறியா? நான் 800 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாம இருந்தேன். சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிச்சு வளர்ந்தவன். ஏழை குடும்பத்துல இருந்து வரல. நான் மிஷனரி போது தீர்மானம் பண்ணேன், எங்க டேடி கிட்ட எங்க அம்மா கிட்ட 10 காசு வாங்க மாட்டேன். அப்ப அந்த பஜ்ஜி சாப்பிட்டு என்ன போய் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாரு. 7000 பேரை உனக்கு தருவேன். பொறாமையா இருக்கா? ஆமின். அதான் அம்மா பொறா. எங்க ஊர்ல என்னை பத்தி ஏதாவது சொன்னா கையை தட்டுவாங்க. ஏழாயிரம் பேரை தருவேன்னு சொன்னார். கவனிங்க, தரிசனம் பார்க்கிறேன். அது 7000 பேரை வரைஞ்சேன். 7 நாள் உபவாசத்துல 7000 பேரை கையால வரைஞ்சேன். எங்க வீட்டுல பெருசா போட்ல போட்டுட்டேன். ஆனா சாப்பிட வழி இல்லை, வாடகை கொடுக்க வழி இல்லை. நினைப்பதற்கும் ஒரு நினைச்சிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்ல இல்ல, நீ வேண்டுறது நினைக்கிறா. 7000 பேர்னா 7000க்கு இடம் வேணும். இல்ல 7000 பேர் உட்காருக்கு இடம் வேணும். அப்ப நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைச்சிட்டேன் 7000 பேரை. இப்ப ஆண்டவர் சொல்ற, எப்ப தருவேன் தெரியுமா? உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. புரியலையா? புரிஞ்சா நல்ல கையை தட்டுங்க. ஒரு மாதிரி இருக்கிறீங்க நீங்க. புரியலையா? இப்ப நீங்க நினைச்சது நடக்கணும். என்ன சொல்றானா, விக்டர் உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படித்தான் நான் செய்ய வல்லவர். அப்ப நான் எதை வச்சு செய்ய போறேன் தெரியுமா? உனக்கு திருமணம் நடக்கணுமா, உன் கடன் அடைக்கணுமா, நினைச்சிட்டு கடன் அடைக்கப்படணும் டிசம்பருக்குள்ள. இப்ப நீ கடனுக்காக போராடாத, உன் வல்லமையை பெருக்கு, உன் வல்லமையை கூட்டு. இப்ப நான் வல்லமையை கூட்ட ஆரம்பிக்கிறேன். அதனால தான் 3:16 சொல்லுது, அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட. புரியுதா?
என் பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். ஆண்டவர் அதோ வானத்தை கொட்டி தருவார் சொல்ல மாட்டேன். அவர் சொல்ற நீ நினைக்கிறது நடக்கணும்னா நீ பின்னாடி ஓடிட்டு இருக்காத, உன் வல்லமை கூட்டு. இப்ப அந்த வசனம் சொல்லுது 3:20, எதன்படி செய்ய வல்லவர்? உனக்குள்ள நமக்குள்ள நமக்குள்ள நமக்குள்ள. அப்ப இன்னைக்கு 20 நிமிஷம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்நிய பாஷை பேச போறீங்க. இன்னல இருந்து பேச பேச என்ன வரும்? உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்யும். எதை வச்சு தர போறாரு? நான் கை வைப்பதனால தர போறாரா? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை படி தர போறாரா? உங்க வல்லமை கூட்டுங்க. இந்த டிசம்பருக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடியும். வல்லமை கூட்டுங்க. வீடு தேடி வந்து செய்வாங்க. நான் அப்படிதான் இருக்கிறேன். என்ன அப்படிதான் உயர்த்தினாரு. எங்க சர்ச்சில் வல்லமை தான் கூட்டுவோம். எங்க சர்ச்சில் ஜெபத்தை தான் கூட்டுவோம். 72 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் நடத்திருக்கிறோம். 12 மணி நேரம் வந்து அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். நான் சொன்னாரு, உன் வல்லமையின் படி நான் செய்ய போறேன். உன் வல்லமை கூட்டு. புரியுதா? ஏதாவது விளங்குதா பிரதர்? என்ன விளங்குது? என்ன பண்ண போறீங்க? இனி தேவனோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? ஜெபிப்பீங்களா ஜெபிக்க மாட்டீங்களா? உங்க வல்லமை கூட்டுங்க. உங்க வல்லமை கூட்டுங்க. உங்க வல்லமை கூட்டுங்க. வியாபாரம் நடக்கல, செட்டரை மூடுங்க. மூடி உள்ள போய் 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி உங்க வல்லமை கூட்டி வெளியே வாங்க. கர்த்தர் எனக்கு வல்லமையை கூட்ட 6 கிரவுண்ட்ல ஒரு பெரிய இடம். பொறாமையா இருக்கா? பரவாயில்ல, விட்டுருங்க. ஆமென். ஆண்டவர் பெரிய சர்ச்சை கட்டி கொடுத்தாரு. நான் சர்ச் கட்டும் போது எப்படி கல் வச்சேன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த அடிக்கல் நான் வைக்கிறேன். இந்த ஆலயம் கட்டி முடிகிற வரைக்கும் நான் வெளிநாடு போக மாட்டேன். யாரிடத்திலும் கடன் வாங்கி இந்த சர்ச்சை கட்ட மாட்டேன். 10 காசு கடன் வாங்கவில்லை. ஒரு வெளிநாட்டு பணம் இல்லாமல் கட்ட செய்தார். எப்படி எப்படி சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்குள்ள? 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 எனக்குள்ள. எதையும் அசைக்கலாம். இரும்ப கூட கரும்பாக்கலாம், கரும்பு கூட இரும்பாக்கலாம் வல்லமை இருந்துச்சுன்னா. இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தோடு தான் போக போறோம். அவரோடு உட்கார போறோம். நீங்க சமைச்சு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சுன்னா போயிட்டு 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. பாட்டு பாடிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை மாறும். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூங்க முடியாது. ஆவியான தட்டி எழுப்புவாரு. ஆவிக்குரியவனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரு. உங்களை உயர்த்த போகிறாரு. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நான் நீண்ட காரியமா இருந்தாலும் இது போதும் என்று நினைக்கிறேன். ஆவியானவர் உங்களை பார்க்கிறார். தானியேலை குறித்து இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். நல்ல கவனிங்க. 5:11 வேகமாக. 5:11 கர்த்தர் பேசுறாரு. அந்நிய பாஷை பேசிட்டே பைபிளை திருப்புங்க. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும். உம்முடைய ராஜ்யத்துல ஒரு புருஷன் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இப்ப முடிவுக்கு வரப்போறோம். முடிவுக்கு வரப்போறோம். அம்மா ஜெபம் பண்ணிட்டு கேளுங்க. என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. நான் கவனத்தை சிதறடிக்க விடாம பார்த்துக்கொள்வேன். ஏன்னா நான் 8 மணி நேரம் பேசுறவன். இப்ப நான் 1 மாசம் பேசினல எல்லாம் கேம்ப் தான். எல்லாத்துக்கும் மெட்டீரியல் கொடுத்து ஆவியாத்மா சரீரம், ஆவிக்குரிய யுத்தம், ரோமன் நிருபம் எல்லாம் புக் எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஊழியம் டீச்சிங் ஊழியம். உங்க கவனத்தை நல்லா கவனிங்கம்மா. அம்மா கவனிங்க கவனிங்க. முடிக்க போறோம். இப்ப ராஜாவுக்கு ஒரே குழப்பம். செவரில் ஒரு எழுத்து எழுதப்படுது, மேனே மேனே தெக்கின் உப்பாசினே. கவனிங்க. ராஜா எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒருத்தருக்கும் அர்த்தம் சொல்ல தெரியல. ஜோசியார முடியல. ராஜாவுடைய முகம் வேறுபடுது. ராஜாவுடைய முகம் வேறுபடுது. ரொம்ப கலக்கம். தடுமாறாரு. தேசம் தடுமாறுகிறது. ஜோசியரால் முடியவில்லை, சாஸ்திரிகளால் முடியவில்லை. அப்பொழுது 11ஆம் வசனத்துல என்ன சொல்றான்னா, உம்ம தேசத்துல ஒருத்தன் இருக்கிறான்.
ஒட்ட இருக்கிறான். இந்தியாவே தடுமாற போகுது. இந்தியாவே தடுமாறும் போது எல்லாரும் தேடுறாங்க, எல்லாருக்கும் குழப்பம். ஆனா அப்ப சொல்றாங்க, இந்தியாவில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள என்ன இருக்கு? அவனுக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கு. அவனுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப யாரை தேசம் தேட போகிறது? யாரை தேசம் தேட போகிறது? யாரும் சத்தமா சொல்லுங்களேன். முடிக்க போறோம், அப்படியே ஜெபம் பண்ணி கேளுங்க. யாரை தேட போகிறது? தேவனுடைய ஆவி உள்ளவன். இந்தியா தேசத்தின் பிரச்சனைகளை, இந்த காளையர் கோவில் பகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை யாரால தீர்க்க முடியும்? சொல்லப்ப இங்க ஒரு சபை இருக்கிறது, இங்க ஒரு ஆலயம் இருக்கிறது, இங்க ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவருக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது, அவருக்குள்ள ஞானம் இருக்கிறது. யாரை தேட போகிறார்? நாம் ஜெபித்து முடிக்க முன்பதாக நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்தியா யாரை தேட போகிறது? உங்க கம்பெனியில உங்களை தேட போறாங்க, ஆவி உள்ள மனிதனை. பல பட்டணங்கள் நம்மை தேட போகுது, பல சபைகள் நம்மை தேட போகுது. பாஸ்டர், உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு. நீங்க ஜெபித்தா வித்தியாசம் நடக்குது, நீங்க வந்தா சபை மாறுதுன்னு சொல்லி நம்மை குறித்து அநேகர் சொல்ல வேண்டுமானால் நமக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்க வேண்டும். இப்ப ராஜா அவனை கூப்பிடுகிறார். லந்தனமா கந்தனமா 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவினால் பெல்ஷேசார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் ஆவியும் உண்டு என்று காணப்பட்டது. நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி 14 உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த முடிக்கிற நேரத்தில் அம்மா ராஜா சொல்லுகிறார், 15 சொல்றாரு, என்னுடைய ஜோசியரால் கூடாமல் போயிற்று. இந்தியாவிலே கூடாமல் போனவைகளை, மக்களால் கூடாமல் போனவைகளை 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னால் கூடும் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆமென். 15 சொல்றாரு ஜோசியரால் முடியாமல் போனது. 16 சொல்றாரு, உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, உன்னால் கூடும், உன்னால் கூடும். இன்றைக்கு செய்தியின் இறுதி என்ன தெரியுமா? உங்கள் ஆவியானோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. ஆவியானோடு நடக்க போங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு அநேக சாட்சி சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில மாற்றம் நடந்தது. உன்னால் கூடும். எல்லாராலும் கூடாமல் போனது, இதுவரைக்கும் எதெல்லாம் கூடாமல் போனதோ, எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ, அதெல்லாம் நடக்க போகுது. காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. உங்க ஆவி அனல் மூட்டுங்க, உங்க ஆவியை தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இந்தியா நம்மை தேட போகிறது. இந்தியா யாரை தேட போகிறது? எந்த திருச்சபையை தேட போகிறது? ஒரு விசேஷித்த ஆவி உள்ள ஒரு சபை, தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனை, தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனை. உங்களை தேவனோடு நடக்கும் பொழுது, நீங்கள் அவரோடு நடக்கும் பொழுது உங்களை மக்கள் தேடுவார்கள். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஒரு 3 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில நிரப்பப்பட போறோம். இப்ப எத்தனை பேர் கை தூக்குறீங்க? பாஸ்டர் நல்ல கவனிங்க, நான் 20 நிமிஷம் கொஞ்சம் கைகளை போடுங்க. 20 நிமிஷம் தினமும் அந்நிய பாஷை பேச போறேன். இப்ப ஆவியான 20 நிமிஷம் சொல்லல பிரதர், 20ல இருந்து ஆரம்பிங்க.
20 ஆரம்பிங்க. உங்கள் ஆவியோனை நினைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் நான் ஜெபிக்க போறேன்? ஒரு 20 நிமிஷம் கையை தூக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஜெபிப்பீங்களா? எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச போறோம். ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். எல்லாம் எழுமுங்க வேகமா. நல்ல கைகளை தட்டியோ கைகளை உயர்த்தியோ நல்ல அந்நிய பாஷை பேசி ஒரு 3 நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிரம்பி ரசே கேட்டேலே ரே கேட்டேலே எல்லா வாய்களை திறந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நல்ல வாய்களை திறந்து ஜெபிப்போம். நல்ல வாய்களை திறந்து நல்ல போதாது நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆவியானவரே, வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று கேட்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை வேண்டும் என்று கேட்க போகிறோம். ஒரு புதிய அக்கினியை கேட்க போகிறோம். அல்லேலூயா. ரபா காடானா ரபா காடானாமா ஒரு ரபா காடானாமா. உங்க அபிஷேகத்தை கூட்டுங்க பிரதம். எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே அடுத்த ஒரு 3 நிமிடம் நல்ல வாயை திறந்து நல்ல கையை தட்டி உங்களுக்குள்ள வல்லமையை பெருக்குங்கள். உங்களுக்குள்ள அந்த அக்கினியை பெருக்குங்கள். ஆவியானவரே, என்ன நிரப்பு வீராக நல்ல கையை தட்டி அம்மா ஓ ரபா காடானா ராசே. அக்கினி இறங்கட்டும். புதிய வல்லமை அப்பா, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வல்லமை, புதிய வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க ஆவி அனல் மூட்டுங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே உங்க வல்லமையை கூட்டுங்க. இன்னைக்கு ராத்திரி தேவனோடு அப்பா அந்த அக்கினி நல்ல கை தட்டுங்க. உங்களுக்காக இன்னொருத்த கை தட்ட முடியாது. நல்ல கைத்தட்டு மகளே. உன் தேவை சந்திக்கப்பட உனக்குள்ள இருக்கிற வல்லமையை பெருக்கு. வல்லமையை கூட்டுங்க. லதா ரபா காடா நாபா காடா நாபாகா. Thank you Jesus. லதனமா சந்தனமா. ஒரு புதிய அபிஷேகத்துக்காக உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை பெருகுவதற்காக என் மனைவி ஜெபித்த பிறகு அதோடு நாங்கள் முடிக்கிறோம். நல்ல வாயை திறந்து நல்ல கையை தட்டி ஆண்டவரே, எனக்குள்ள கிரிச்சுகிற வல்லமையின்படியே செய்ய வல்லவர். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை பெருக்குங்க பிரதர். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை பெருக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை பெருக்குங்க. மகளே, நீ வேண்டுவது நடக்க போகிறது. ஆவியை பார்க்கிறாரு. அபிஷேகத்தை பெருக்கு. மாம்சங்களை வெளியே தள்ளுங்க. பாவத்தை வெளியே தள்ளுங்க. அப்பா அக்கினி ஷபாடானா ராகாடானா ரிபாலா ரியா கலபா சந்தரபா ரியா கலபா ரியந்தனமா லிபோதரபோ சந்தரோ கரபோ சந்தரபா ஓரியா கலபா சந்தனமா. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இது உயிர்ப்பிக்கிற நேரம். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை அவர் அணைக்காமல், நெளிந்த நாணலை முறிக்காமல் இருக்கிறார். இதோ அக்கினியை போட வந்தேன், இதோ அக்கினியை போட வந்தேன், இதோ அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரியும். லபானா மாகாராபா சம்பனமா. சோர்ந்து போயிருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எலும்பு சீயோனே, முந்தின நாட்களிலே ஆரம்ப நாட்களிலே நீ எழும்பினது போல நீ திரும்ப எழும்பும்படியால் உன் மேலே என் அக்கினியை போட வந்திருக்கிறேன். உன்னை வதைத்துக் கொண்டிருக்கிற, உன்னை பாலாக்கி கொண்டிருக்கிற, உன்னை சோர்ந்து போ வைக்கிற எல்லா தூசியை உதறிவிட்டு, கவலையை உதறிவிட்டு, ஓ ரபா சம்பனமா, கடந்த நாட்களில் நடந்த துக்கமான சம்பவங்களை எல்லாம் உதறிவிட்டு நீ எழும்பு. இதோ அக்கினி கை நிறைய அக்கினி எடுத்து உன் தலையிலே ஊற்றி கொண்டிருக்கிறார். கை நிறைய அக்கினி. ரபா சந்தரபோ பாகாலை துண்டித்தது நீதான் அல்லவா? வலு சர்ப்பத்தை வகை அதைத்தது நீதான் அல்லவா? எழும்பு.
பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கேட்கிறோம். அப்படியே கரைகளை உயர்த்தி சிம்சோனுக்குள் இருக்கிற ஆவியான எடுப்பட்டதை அவன் அறியாதிருந்தான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை இழக்க கூடாது, உங்க பிரசனத்தை இழக்க கூடாது. எங்களுக்கு தேவை உங்க மகிமைப்பா. இந்தியாவை சந்திப்பதற்கு இந்த அக்கினி போதாது, இந்த வல்லமை போதாது, இந்த அக்கினி போதாதப்பா. கர்த்தாவை யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு சொன்னதை போல என்னிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிற அப்பா, வல்லமை புறப்படணும். எங்களுக்குள்ளது வல்லமை புறப்படணும். எங்களுக்குள்ளது ஒரு அபிஷேகம் புறப்படணும்ப்பா. பேதுரு சொன்னதை போல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எங்களுக்குள்ள இருக்கணும்ப்பா. எங்களுக்குள்ள அக்கினி வேணும் அப்பா, அக்கினி வேணும் அப்பா. எங்களுக்குள்ள ஒரு புதிய வல்லமை வேண்டாம். உங்க பிரசனத்தை நாங்க இழக்க கூடாது, உங்க வல்லமை இழக்க கூடாது. ஒவ்வொருக்குள்ளும் பெரிய மாற்றத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கபகதரே ஷிமகதரா ஜீசஸ். அப்படி நன்றி செலுத்துங்களேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் நம்மத்திலே இடைப்பட்டு ஆமென் ஒவ்வொருவருடைய ஆவியிலையும் ஒரு ஆவியினால் நாமே நிரப்பப்படுதல், ஆவியினால் நடத்தப்படுதல், ஆவியினால் வாழுகிற அனுபவத்தை நமக்குள்ள பெருகச் செய்திருக்கிறார். ஆமென். ரீசெண்டா பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் நம்ம அதிகமாய் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இதே காரியத்தை தான் நம்ம பார்த்தோம், அந்நிய பாஷை. ஆமென். தேவன் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றார், இந்த வல்லமை ஏதோ நமக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்தை சந்திப்பதற்கு ஆமென் இவ்வளவு இந்த வல்லமை போதாது, இன்னும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்கள் பெருகணும். அது உங்களுக்குள்ளே தொடர்ந்து பெருகுவதாக. நன்றி சொல்லி அப்படி நிறைவு செய்வோமா? நன்றி ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே உபவாச கொடுகையை நீங்க ஆசீர்வதித்து ஒரு நோக்கத்தோடு அருமையான ஊழியரை நீர் கொண்டு வந்ததற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு நோக்கத்தோடு நீங்க கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் மீண்டும் சொன்னது போல ஆண்டவரே, ஒரு 10 பேருக்குள்ளேயாவது இந்த அனல் எழும்பினதற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எழும்பி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியில ஒரு பலன் எழும்பி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம், ஆவியினால் நிரம்பி இருக்கிற அனுபவம், தானியேல் ஆவிக்குள்ளானது போல ஒரு அனுபவம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. எங்க தேசத்தை சந்திக்கிற வல்லமை ஆண்டவரே எமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். இந்த அனுபவம் இந்த வாரமெல்லாம் பெருகட்டும். அந்நிய பாஷையில பேசுகிற இரவெல்லாம் பேசுகிற அந்த அனுபவம் பெருகட்டும். உங்க சமூகம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. உமக்கே நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துவீராக. அதிகாலையிலேயே உங்க கிருபையும் உங்க சத்தத்தையும் கேட்க பண்ணுவீராக. உங்க வழி நடத்துதல் கூட இருக்கட்டும். பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறோம், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து அவர்கள் புறப்படுகிற பொழுது இன்னும் ஒரு பலத்த அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த ஜெப தோட்டத்தில் வந்துட்டு போறதுனால ஆண்டவர் அப்பா மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த துதி அபிஷேகம், ஜெப அபிஷேகம் அவர்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. அவர்கள் ஊழியத்தில் வல்லமையை காண்பார்களாக. தானியேலை போல அந்த சென்னை பட்டணத்திற்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் எழும்புவார்களாக. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.